களத்தை விட்டு போலீஸ் ஸ்டேஷன் பயந்து விஜய் ஓடுனது மைனஸா, பலம் நிரூபிக்காம சீமான் ஆதரிப்பார் நினைச்சது மைனஸா, பலம் நிரூபிக்காம திரும்ப ஆதரிப்பார் மைனஸா, இன்னும் எத்தனை மைனஸை பண்ண போறீங்களோ அவ்வளவு மைனஸையும் நான் வெளிப்படுத்த தான் செய்வேன். பாவம் விஜய் மாட்டிக்கிட்டார். அடுத்து அன்புமணிகிட்ட போவாங்க. திருமாவளவன்கிட்டே பல்ப் வாங்கிட்டு வந்த பிறகு அன்புமணிகிட்ட போய் சாதிக்க முடியுமா? விஜய திருமாவளவன் சிஎம் கேண்டிடேட்டா சொல்லுவார்னு நினைச்சாங்க. எப்படி சொல்லுவாங்க? தப்பு தப்பா கணக்கு போட்டு ஏமாறுறீங்களே. திருமாவளவன் கடைசியா என்ன சொன்னாப்புல, சூர்யா ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் பார்த்துட்டு வரும்போது எங்ககிட்ட திமுக கூட்டணியில தான் இருப்பேன்னு, ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்டுங்க சரிதானேன்னு சொன்னாரு. நான் ஒரு சிஎம் கேண்டிடேட்டா நிற்கிறேன், நீங்க என்ன சிஎம் கேண்டிடேட்டா பிரச்சாரம் பண்ணா மக்கள் எல்லாம் திரளுவாங்க. அப்போ திருமா சிஎம் கேண்டிடேட்னு ஒரு ஓட்டு விழும். அதனால நீங்க என்ன சிஎம் கேண்டிடேட்டா சொல்லுங்க, நான் வரலாங்கிறது தான். ஏன்னா அவரும் தலித் சிஎம்ங்கிறதெல்லாம் பேசுறாரு. அப்போ பல நிரூபிக்காத விஜய் பேராசப்பட்டா யாருக்கு என்ன? இந்த சில்லறத்தனத்தை பண்றதுனால தான் நம்ம திருப்பி அடிக்க வேண்டிய லெவல்ல நம்ம அடிக்கிறோம். ரஜினிகாந்த் இடத்துல விஜய் வைக்கிறார். எல்லாருக்கும் அம்மா மாதிரி இருந்து அழுதும் போது ஊரே ஐயோ பாவன் அழுத மாதிரி, இன்னொரு இடத்துல எல்லாருக்கும் பொண்டாட்டி மாதிரி நடிக்கும் போது அழுதவனை எல்லாரும் அடிச்சு நொறுக்குனாங்க. கதையா ரஜினிக்கு பொருந்தினது விஜய்க்கு பொருந்தாது. அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், இப்ப திருமாவளவன் அவர்கள்ட்ட இப்ப விஜயுடைய ஆலோசகர்கள் என்ன திட்டம் பண்ணி அதை தோல்வி அடைஞ்சாங்கன்னு சொல்றீங்க? திருமாவளவன் கிட்ட பலம் நிரூபிக்காத ஒரு தரம், பலம் நிரூபிக்காத 2 தரம், பலம் நிரூபிக்காத 3 தரம், பலம் நிரூபிக்காத விஜய் திருமாவளவன் ஏமாந்துருவாரு, நம்மளை சிஎம் கேண்டிடேட்டா சொல்லுவாருன்னு அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி பண்ணார் இல்லையா, ஜான் ஆரோக்கியசாமி 5% வன்னியர் ஓட்டை வாங்கி கொடுத்துட்டார். அதை நம்ம பாராட்டுவோம். அது அன்புமணியை ஒரு பிராண்ட் ஆக்கி விட்டுட்டார். பட் அதர் காஸ்ட் ஓட்டோன்னு வாங்க முடியல. அது மட்டும் இல்லை, அவரை இன்னொரு விஷயமும் ஜான் ஆரோக்கியசாமி சொல்றேன், அவர் அன்புமணியை ஜெயிக்க வைக்க முடியல. அவரால் அவர் எம்பியா இருக்கக்கூடிய அன்புமணியை எம்பி ரிசைன் பண்ணாமலே பெண்ணகரத்தில் நிறுத்தினாங்க. அப்போ நாம என்ன பண்ணோம்னா தெளிவா நம்ம டீம்ல உள்ளவங்க எல்லாம் அன்புமணியை தோக்கடிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தோம். அது ஜான் ஆரோக்கியசாமிக்கே தெரியும். இப்போ இந்த வாக்கு 5% காப்பாத்துனதை நம்ம பாராட்டுற நம்ம தான் எப்படி தோக்கடிச்சுங்கிறதையும் நம்ம சொல்றோம். அப்போ டாக்டர் ஐயா வன்னியர் சமூகத்துக்கு மிகப்பெரிய இதை பண்ணியிருக்காரு. வன்னியர்களின் பெருமை, பிரைடு. அவர் இல்லைன்னா வன்னியர் சமூகம் இந்த நிலையை அடைஞ்சிருக்க முடியாது. டாக்டர் ஐயா மகனை வன்னியர்கள் எம்பிஆட் ஆக்கிட்டோம். அதே மாதிரி டாக்டர் ஐயா கூட இருந்து வன்னியர்களுக்கு பெரிய தியாகம் பண்ணது பெரிய அண்ணன். சமுதாயத்துக்காக உழைத்து அவர் மரணமே அடைஞ்சிட்டாரு. பெரிய அண்ணன் மகன் தான் இன்பசேகரன். நம்ம டாக்டர் ஐயா மகனை எம்பி ஆக்கிட்டோம். பெரிய அண்ணன் மகனை நம்ம எம்எல்ஏ ஆக்கணும்னு அந்த சாதாரண வன்னியர்கள் எப்படி பொன்னப்பநாடார் என்ன தந்தை விட்டு சென்ற பணியை நான் முடிக்க வந்தேன்னு பொன்னப்பநாடார் மகன் விஜயராம் கேட்கும்போது எல்லா நாடாரும் போய் கேட்டான், உன் அப்பன் எம்பிஆடாடா இருந்தான், நேசமணியும் தாண்டிங்க நாடா இருந்தாண்டா எம்பியா இருந்தாரு, உன் அப்பன் எம்எல்ஏ தானடா இருந்தான், நீ எம்எல்ஏக்கு நின்னா நடான்னு அந்த விவசாய ஜாதி கோவப்படுவான். அவனை இவனை ஏமாத்தணும்னு நினைச்சா அவன் பொங்கி எழுந்துருவான். அப்போ அவன் என்ன பார்த்தான், வன்னியர்கள் சரி நம்ம தான் ஐயா மகனை எம்பி ஆக்கிட்டோம், பெரிய அண்ணன் நமக்காக உழைச்சவர் தானே, அவர் மகனை எம்எல்ஏ ஆக்கணும்னு வன்னியர்கள் ஒரு பகுதி இன்பசேகரன் திமுகவுக்கு போடன்னு முடிவு பண்ணிட்டான். ஜான் ஆரோக்கியசாமிக்கு இந்த வியூகங்கள், இந்த களம் எல்லாம் அவருக்கு தெரியாது. எங்கேயாவது 2 காப்பி அடிக்க தான் அவருக்கு தெரியுமே தவிர இந்த களம் தெரியாது. அடுத்தால் நம்ம டீம்ல உள்ள மக்கள் என்ன பண்ணாங்க, இவர் கேபி முனுசாமி நம்ம நண்பர் தான், ஆனா களம்னு வரும்போது நான் வன்னியர்கள் கஸ்பா நகர்ப்புற பகுதி இருக்கு இல்லையா, அங்க போய் நம்ம டீம் என்ன பண்ணாங்க, பெரிய அண்ணன் மகனுக்கு வன்னியர்கள் கணிசமா போடுறாங்க, வன்னியர் ஓட்டு 2ஆ டிவைட் ஆகுது, கேபி முனுசாமி வேஸ்ட், அவருக்கு ஓட்டு போட்டு ஒண்ணு ஆகாது, நம்ம இன்பசேகரனுக்கு உதயசூரியன்ல போட்டா அன்புமணியை தோக்கடிச்சிடலாம். சோ வன்னியர் அடையாளமான அன்புமணியை தோக்கடிக்கணும்னா நீங்க வன்னியர் ஓட்டை உடைக்கிற இன்பசேகரன் கேண்டிடேச்சருக்கு உதயசூரியன்ல போடுங்கன்னு நான் வன்னியர்கள் மத்தியில பிரச்சாரம் போச்சு. ஜான் ஆரோக்கியசாமி, ராசி இல்லாத ஜான் ஆரோக்கியசாமி, ராசி இல்லாத ஜான் ஆரோக்கியசாமி, ராசி இல்லாத ஜான் ஆரோக்கியசாமி. அப்படி ஏன் சொல்றோம்னா, எனக்கு எதிராக மோடி என் தலைவன் ஜெயித்துட்டு இருக்கான் 3 தடவை, நாம சொன்ன ஸ்டாலின் ஜெயித்திருக்காப்புல, சீமான் 8% நாம சொன்ன மாதிரி வந்திருக்காப்புல, என்டிஏ 15% நம்ம சொன்ன மாதிரி தாண்டி இவ்வளவு இருந்த முறம் வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் ரவீந்திரன் துரைசாமிக்கு எதிராக இந்த மாதிரி ஜான் ஆரோக்கியம் சொல்லும் போது ராசி இல்லாத ஜான் ஆரோக்கியசாமியால அன்புமணி வீழ்ந்தாருங்கிறத நம்மளும் இந்த ராசி இல்லாத ஜான் ஆரோக்கியசாமிங்கிற பேரையை ஆதாரத்தோட சொல்ல முடியும். நம்மளாம் ஆதாரத்தோட சொல்ல முடியாது. ஆனா பொதுவா
கூலிப்படையை வச்சு நமக்கு எதிராக விஜய் ஜான் ஆரோக்கியசாமி டீம் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது நம்மளும் இதை திருப்பி அடிக்கணும். ஐயா சொல்லுவார், ஒரு கல்லால் அடிச்சா 2 கல்லால் திருப்பி அடின்னு மேடையில் சொல்லுவார். என்னை பொறுத்தளவுல கருத்தியெல்லாம் அப்படி அடிக்க சொல்லுவார் தவிர, வன்முறையில நீ வெட்டுப்பட்டு செத்தாலும் சாகணுமே தவிர யாருக்கு எதிராலும் ஒரு துளி கூட வன்முறை எண்ணம் சிந்தையில வரக்கூடாதுன்னு சொல்லுவார். அந்த அறிவு நமக்கு இருக்கனால தான் இவரை இப்போ இப்படி போட்டு லாக் பண்ண நமக்கு ஐயாவோட ஆசையில தான் அதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த இடத்துக்குள்ள ராசி இல்லாத ஜான் ஆரோக்கியசாமியால அன்புமணி எம்எல்ஏ ஆக முடியல. பட் ஒரு போல் ஷாட்டு ஆக்கி விட்டதுல பணம் வாங்கிட்டு தான் செய்தாரு. ஜான் ஆரோக்கியசாமிக்கு அதுல ஒரு பங்கு இருக்குது. நம்ம நியாயத்தை சொன்னாதான் மக்களும் நம்மளை ஏத்துக்குவான். இப்ப விஜய்க்கு வந்து பறையர்கள் வந்து இலவசமா போட்டுருவாங்க இதுன்னு நினைக்கும் போது அந்த இடத்துல பறையர் சமூக மத்தியில நாம பாண்டே நீங்க டீப்பா ஒவ்வொரு பறையர் சமூக கவர்மெண்ட் அபிஷியல்கிட்ட கேளுங்க. ரவீந்திரன் துரைசாமி சொல்றதான் கரெக்டா இருக்கும். விஜய் ஒன்னும் பறையர் சமூக அரசு ஊழியர்கள் யாருமே ஏத்துக்கல. சீமான் தான் நமக்காக நிற்கிறாரு, உள்ஒதுக்கீட்டுல நமக்காக தான் நிற்கிறாருன்னு சொல்றாப்புல. 5% உயர்த்தி சீமான் தான் நமக்காக கேட்கிறாரு. அவர் தான் நமக்காக நிற்கிறாரு. ரவீந்திரன் துரைசாமி தான் நம்ம துயரங்களை பேசுறாரு. சீமான் தான் நிற்கிறாரு. எடப்பாடி ஜெயலலிதா விஷயத்தில் நமக்கு துரோகம் பண்ணிட்டாரு. விஜய் நமக்காக பேசலங்கிறத பறையர் சமூக இளைஞர்கள் எல்லாருமே சொல்றாப்புல. டிஎம்கே மேட்டர் முன்னுமே உள்ள செட்டில்டு மேட்டர், அதை நம்ம இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எடப்பாடி தான் நிலப்பாடு மாறி இருக்காரு. இவர் விஜய் வந்து நிலப்பாடு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள சீமான் விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய லாபம். இந்தியா டுடே மணி இதை டீப்பா நண்பர், நேர்மையானவர், ஆனஸ்டானவர், அதெல்லாம் மாற்றம் இல்லை. பார்த்தா அவருக்கு இது தெரியும். மற்ற சுமன் ஸ்ரீராமன் யாருனாலும் இந்த விஷயம் தெரியும். ஜான் ஆரோக்கியசாமி இந்த விஷயத்துல சீமான் இப்படி எடுத்து விஜய சினிமா கவர்ச்சியில பறையர்கள் போடுவாங்க எல்லாம் பொய், அவங்களோட வாழ்வாதார பிரச்சனைக்கு சீமான் தான் நிற்கிறான், அவங்க மக்களோட நான் தான் நிற்கிறேன், உன்னையாடா அடிக்க சொன்னேன் பறையாதானடா அடிக்க சொன்னேன்னு கேட்கிற இது சீமானுக்கு தான் இருக்குது. பொது தொகுதியில் ஆதித்தமிழர்களை நிறுத்தக்கூடிய அந்த அரசியல் தன்மை வந்து சீமானுக்கு தான் இருக்குங்கிறத சீமான் நிரூபிச்சு பறையர்கள் மத்தியில வந்து சீமான் ஏறிட்டு இருக்கிறாரு. இதை காப்பி அடிச்சு விஜயும் பொது தொகுதியில பறையரை நிறுத்தலாம். ஆனா வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். அப்படி 214 பறையர் நிறுத்தா கூட அது சீமானை காப்பி அடிச்சு நிறுத்துற மாதிரி தான் அது அர்த்தமாகும். ஆனா 5% பறையர்களுக்கும் தேவேந்திரர்களுக்கும் உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் மாதிரி துணிச்சலா கேட்கக்கூடிய துணிவு ஜான் ஆரோக்கியசாமிக்கும் கிடையாது, விஜய்க்கும் கிடையாது, விஷயானந்துக்கும் கிடையாது, வெங்கட் ரெட்டி போனாலும் கிடையாது. அவங்க அருந்ததியர்கள் பாதிப்பை தான் தெலுங்கு கிறிஸ்டின் நாயுடு, இவரு தெலுங்கு ரெட்டியார், இவங்களுக்கு அருந்ததியர்கள் இதுல தான் அவங்களுக்குள்ள மைண்டும் எண்ணமும் ஓடும். விஜயே தமிழம்னு பறையர் தேவேந்திர வேளாளருக்கா பேச வந்தாலும் இவங்க அதை தடுக்கக்கூடிய கோஷ்டிகளாக தான் இவங்களும் இருப்பாங்க நான் கருதேன். சப்போஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போட்டுட்டு போறேன். இப்பவும் விஜய் 214 கேண்டிடேட் போட்டாருன்னா பாராட்டி வாழ்த்திக்கிட்டு போறேன். இதுதான் என்னோட பாணியில இருக்குது. எனிவே இந்த பறையர் இஷ்யூல சீமான் கிட்ட விஜய், ஜான் ஆரோக்கியசாமி, அர்ஜுன் யாதவ் இது வந்து தோத்துட்டாங்க. அடுத்து திருமாவளவன் மேட்டருக்கு வரீங்க இல்லையா? திருமாவளவன் மேட்டர் தான் முக்கியமானது. திருமாவளவன் வந்து ஸ்டாலின் திருமாவளவன் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். அவர் வந்து 19 வட தமிழகத்தின் வெற்றி பெறா டிசைடிங் ஃபேக்டரா கேட்லி ஸ்போர்ட்ஸ் ஆட்டு ஸ்டாலினுக்கு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணாரு. ஆனா அதே திருமாவளவன் 2016 0.7 செய்த வாக்கு தான் எடுத்தாரு. திருமாவளவனுக்கு பலம் 0.7 தான்ங்கிறது அந்த கட்சியில இருந்த ஆதவ அர்ஜுனா ரெட்டிக்கு தெரியாது. ஜான் ஆரோக்கியசாமிக்கு விஜய வச்சியை திங்க் பண்ணக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியாது. எனக்கு தெரியுங்கிறது என் சகோதரன் திருமாவளவனுக்கும் தெரியும். 3 முறை வெற்றி வீரர்னு திருமாவளவன் நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா வெற்றி வீரரா வர்றதுக்கு முன்னாடி 0.7 இருந்து தான் வந்தாரு. அதனாலதான் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு சொன்னேன். நான் இன்டாக்டா இருக்குன்னு சொன்னதை தான் விஜய்க்கு பொறுக்க முடியாம தாங்க முடியாம எனக்கு பதில் சொல்றதுக்கு தான் கூட்டணியை மைனஸ் பண்ணுவோன்னு விஜய் சொல்றாருன்னா ரவீந்திரன் துரைசாமிக்கு எதிராக தான் சொல்றாரு. ரவீந்திரன் துரைசாமி சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. விஜய் அவர்களே, ஜோசப் விஜய் அவர்களே, 190% நடந்திருக்குது. ஸ்டாலின் விஷயத்துல நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. உங்க செய்தி தொடர்பாளரோட ஜான் ஆரோக்கியசாமி வாங்க உட்கார்ந்துருமா? ஜான் ஆரோக்கியசாமி ஸ்டாலின் விஷயத்துல நான் சொன்னது நடந்திருக்கா? நீங்களும் தூண்டி விடக்கூடிய செய்தி தொடர்பாளர் சொல்ல நடந்திருக்கான்னு டேட்டா போட்டு பாத்துருமா? ஜான் ஆரோக்கியசாமி டேட்டா வச்சு நிக்கிறேன். ஜான் ஆரோக்கியசாமி டேட்டா வச்சு நிக்கிறேன். உங்களை மாதிரி ப்ரொஃபஷனுக்காக பொய்யும் புரட்டையும் சொல்லி நிக்கல ஜான் ஆரோக்கியசாமி. புரிஞ்சுதுங்களா? சோ டேட்டா வைஸ் ஸ்டாலினை பற்றி நாம சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்குது. ஒண்ணுதான், ஈரோடு இது கொங்கு மண்டலத்துல இந்த அளவுக்கு 2021 எடப்பாடி அணி வெற்றி பெறும் நம்ம நினைக்கல. அது 200 சீட்டு திமுக வரும் நம்ம சொன்னோம். அதுல 30 சீட்டு குறைஞ்சிடுச்சு. அதை தவிர ஈரோடு கிழக்குல நான் ஸ்டாலினை பற்றி சொன்னது கரெக்ட், விக்கிரவாண்டியில சொன்னது கரெக்ட், 2021
1ல் அந்த 1 தவிர எல்லாம் கரெக்ட், 24 கரெக்ட், 19 கரெக்ட். ஆக அந்த கொங்கு மண்டலத்துல ஒரு வெற்றி. அதை தவிர 190% மு.க. ஸ்டாலினை பற்றி நான் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். எடுத்து பாருங்க ஜான் ஆரோக்கியசாமி, உட்கார்ந்துருவோமா, பார்த்துருவோமா? சும்மா ராசி இல்லாம இவரு அன்புமணியை ஜெயிக்க வைக்க முடியாம அது கூட கழிவில்லாத ஜான் ஆரோக்கியசாமி ஆட்களை தூண்டி விட்டு எனக்கு எதிராக பேசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்க குற்றவாளி இல்ல, நீங்க அம்பு விஜய் தான் குற்றவாளி. சோ இந்த விஷயத்துக்குள்ள ஸ்டாலினால தான் அரசியல் நிற்க முடியும். விசிகா என்ற குழந்தைய ஸ்டாலின் கூட்டணியால தான் காப்பாற்ற முடியும். அதே வேளையில ஒரு தொல் திருமாவளவனும் ஸ்டாலினுக்கு கேட்டலிஸ்ட் போல்ஸா வெற்றி பெறா கான்ட்ரிபியூட் பண்றாரு. வின் தான், மியூச்சுவல் தான். அதை நாம் திருமாவுக்கு சுயமரியாதையை குறைச்சோ எந்த இடத்துல நான் பேச மாட்டேன். அதையும் நான் தெளிவாக இருக்கக்கூடியவன் தான். இவங்க என்ன நினைச்சாங்க, பலம் நிரூபிக்காத விஜய திருமாவளவன் சிஎம் கேண்டிடேட்டா சொல்லுவார்னு நினைச்சாங்க. எப்படி சொல்லுவாங்க? ஜான், என்ன ஜான் நீங்க கணக்கு போடுறீங்க, தப்பா கணக்கு போட்டு ஏமாறுறீங்களே ஜான், விஜயும் ஏமாத்துறீங்களே ஜான், தப்பு ஜான். அப்போ திருமாவளவன் கடைசியா என்ன சொன்னாப்புல, நாம சொன்னதுதான். சூர்யா ஹாஸ்பிட்டல்ல நான், பிரசாந்த், ரிஷி, மாதவன், ஜெயந்தன் எல்லாரும் பார்த்துட்டு வரும்போது எங்க கிட்ட திருமாவளவன் பேசும்போது திமுக கூட்டணியில தான் இருப்பேன்னு நாங்க உங்க கருத்து சரிதானேன்னாரு. ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்டுங்க சரிதானேன்னு சொன்னாரு. சூர்யா ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்க்கும்போது தான் பல்ட்டி அடிச்சா மக்களை ஏத்துக்க மாட்டான். 2009 இப்படி பல்ட்டி அடிச்சுதான் ராமதாஸ் பிரஜாதிகள்லாம் தோக்கடிச்சுட்டாங்க. பல்ட்டி அடிக்காதீங்க, அது உங்க கிரெடிபிலிட்டியை பாதிக்கிறோம். மரத்துக்கு மரத்தாகிற குரங்கு மாதிரின்னு பிரஜாதிகள் உங்களை பிரச்சாரம் பண்ணி உங்களை தோக்கடிச்சு விடுவானுங்க. அதனால அது தேவையில்லை. அதே வேளையில இந்த தேர்தலோ அடுத்த தேர்தலோ எதிர்காலத்திலேயோ டாக்டரையா உங்களை சிஎம் கேண்டிடேட்டா சொல்வாருன்னா அதை நீங்க அதை ஏத்துக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டு வந்தேன். மற்றபடி நீங்க போயிடக்கூடாது, வெற்றி கூட்டணியிலே தொடருங்க, வெற்றி தொடருங்கன்னு சகாதேவ மாதிரி தான் சொன்னேன். உடனே இதை அதுல எனக்கு மோடிக்கு நன்மை எப்படி செய்யணும், என்ன செய்யணும் மோடிக்கு தெரியும், எனக்கு தெரியும். இதுல மற்றவனை இதுல என்ன பண்ணாலும் மோடிக்கிட்ட அது எடுப்படாது. தட்ஸ் ஓகே, தட்ஸ் டிஃபரெண்ட். அப்ப நான் திருமாவளவன் அதைத்தான் நான் சொல்லிட்டு வந்தேன். நீங்க ஸ்டாலின் கூட இருந்து வெற்றி பெறதான் நல்லது. எடப்பாடி கொடுக்கறது வெறும் சீட்டு தான், ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்னு சொன்னேன். இப்பவும் அதைத்தான் வெளிப்படையான சொல்லிட்டு இருந்தேன். அது நிரூபணம் ஆயிட்டேன். 39 ஸ்டாலின் ஜெயித்துட்டார. அந்த இடத்த சீமான் இவரு திருமா முழுக்க அவரும் நம்புறாரு. அப்போ விஜய் தன்னை விடுதலை சிறுத்தைகளை சிஎம் கேண்டிடேட்டா முன்னிறுத்துவாரு விஜய் எதிர்பார்த்தாரு. இவரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. விஜய் பலம் நிரூபிக்காதவர். விஜய்க்கு செல்வாக்கு இல்லைங்கிறது ஈரோடு கிழக்கே இது விக்கிரவாண்டியே காட்டிட்டு, விக்கிரவாண்டியில இவருங்கெல்லாம் நோட்டாக்கு அதிகமா ஓட்டு போடணும்னு யாரெல்லாமே கோஷ்டிகள் ஜான் ஆரோக்கியசாமி தூண்டி விட்டு அந்த கோஷ்டிகள், எப்பா ஜான் ஆரோக்கியசாமி தூண்டி விடக்கூடிய கோஷ்டிகளா, நோட்டா ஏம்பா விக்கிரவாண்டியில கீழே போச்சு, உங்களை மண்ணை கப வச்சுட்டாங்கல்ல விக்கிரவாண்டி மக்கள், ஜான் ஆரோக்கியசாமிக்கு பேச்சு எல்லாம் காலி ஆயிட்டு இல்ல. அப்ப திருமாவளவனுக்கு அது தெரியும் இல்ல. இவங்களோட இது சாராய்ச்சாவை பார்த்ததும் விக்கிரவாண்டியில பறையர்கள் எல்லாம் நோட்டாவுக்கு போட்டுருவாங்க. என்னங்க நீங்க பறையர்கள் அவ்வளவு அரசியல் தெரியாத சகோதரர்களா? என்ன மாதிரி நீங்க மோசடியா பிரச்சாரங்களை பண்ணீங்க? நோட்டா விக்கிரவாண்டியில முன்னோட ஓட்டு குறைவு. அப்போ திருமாவளவன் இப்ப என்ன வராரு? சரி, சினிமா பாப்புலாரிட்டி இருக்குது, நான் ஒரு சிஎம் கேண்டிடேட்டா நிற்கிறேன், நீங்க என்ன சிஎம் கேண்டிடேட்டா பிரச்சாரம் பண்ணா மக்கள் எல்லாம் திரளுவாங்க. அப்போ திருமா சிஎம் கேண்டிடேட்னு ஒரு ஓட்டு விழும். திருமாவுக்காக பறையர்கள் கன்சால்டேட் ஆனாங்கன்னா அது திருமாவுக்கு கட்சி வளர்ச்சியை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும். அதனால நீங்க என்ன சிஎம் கேண்டிடேட்டா சொல்லுங்க, நான் வரலாங்கிறது தான். என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. ஆதவ் அர்ஜுனாவுக்கு சீமானோட இது திருமாவோட ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். ஏன்னா அவரும் தலித் சிஎம்ங்கிறதெல்லாம் பேசுறாரு. அப்போ பல நிரூபிக்காத விஜய் பேராசப்பட்டா யாருக்கு என்ன? இதுதான் ஜான் ஆரோக்கியசாமி தப்பான இடம். எங்கன்னா ரஜினிகாந்த சிஎம்ஆ ஏற்றுக்கிறதுக்கு ஆர்கே நகர் வெற்றி வீரர் 5.5% வாக்கெடுத்த தினகரன் தயாரா இருந்தாரு. ஜான் ஆரோக்கியசாமி இருந்து பேசிடுவோமா, நம்ம தயாரா இருந்தாரா இல்லையாங்கிறத தயாரா இருந்தாரு. அவரே சொல்லுவார், அது மாற்றம் இல்லை. கமலஹாசன் தயாரா இருந்தார். நானே கமலஹாசன் போய் பார்த்து அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லும் போது கமலஹாசன் சொன்னாரு, என் நண்பன்ட்டா நானே நேரில் பேசுவேன், ஸ்ட்ராட்டஜி சரிதான்னாரு. நான் பிரசாந்த், ரிஷி, மாதவன் எல்லாருமே இருந்த அந்த இடம் தான். ஸ்ட்ராட்டஜி சரிதான்னாரு. பட் என் நண்பர்கிட்ட நானே பேசுவேன்னாரு. திருமாவளவன்
திருநாவுக்கரசு கூட நின்று அண்ணன் ரஜினிகாந்தை பார்த்துட்டு போனாரு. திருமாவளவன் மறைச்சாட்சிக்கே விட்டுட்டேன், திட்டமிட்டு நடந்தா தற்செயலாக நடந்ததான்னு. திருநாவுக்கரசு அண்ணன் அந்த நியூஸ் செவன்ல என் உரையாடல் நடந்துட்டு இருக்கும் போது அந்த நெறியாளர் திருமதி சுகிதா அவங்க வந்து போனின்ல திருநாவுக்கரசு அண்ணன்கிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜின்னு கேட்டாங்க. அப்போ திருநாவுக்கரசு அண்ணன் சொன்னாரு, ரஜினி இருக்கிறாரு, எல்லாம் பார்த்து தான் முடிவு செய்ய முடியும்னு சொன்னாரு. 10 சீட்டு வாங்கிட்டாரு. அட்டுத்தனமா தமிழிசை அஜித்தை பற்றி பேசி கடைசியில் 5 சீட்டுன்னு ஆக்கி காலியானதுதான் மிச்சம். 5ஐயும் காலியானதுதான் தமிழிசை மிச்சம். தமிழிசைக்கு அரசியல் கூட தெரியாம ஜாமி ஆடுவாங்க, அரசியலும் தெரியாது, இப்பவும் அரசியல் தெரியாம தன்னுடைய அரசியல் வாய்ப்பையும் கெடுத்துட்டு இருக்காங்கிறது 100க்கு 100 உண்மை. எனிவே அண்ணன் ரஜினிகாந்துக்கு அந்த பெரிய மரியாதை இருந்தது. ஜான் ஆரோக்கியசாமி நமக்கு ஃப்ரெண்டு தான், நமக்கு பழகிட்டு தான் இருக்கிறாரு. அவங்க அப்பாலாம் என்ன சாலமன் மாதிரின்னு பேசுவார். அவர் அந்த பெரிய மனுஷன் நான் இன்னைக்கு மதிக்கிறேன். இந்த சில்லறத்தனத்தை பண்றதுனால தான் நம்ம திருப்பி அடிக்க வேண்டிய லெவல்ல நம்ம அடிக்கிறோம். அப்போ ஜான் ஆரோக்கியசாமி இதெல்லாம் பார்த்துக்கிட்டாரு. ஸோ அந்த ரஜினிகாந்த் இடத்துல விஜய் வைக்கிறார். இது எல்லாருக்கும் அம்மா மாதிரி இருந்து அழுதும் போது ஊரே ஐயோ பாவன் அழுத மாதிரி, இன்னொரு இடத்துல எல்லாருக்கும் பொண்டாட்டி மாதிரி நடிக்கும் போது அழுதவனை எல்லாரும் அடிச்சு நொறுக்குனாங்க கதையா ரஜினிக்கு பொருந்தினது. இது விஜய்க்கு பொருந்தாது. சீமாங்கிட்ட பல்ப் வாங்கியாச்சு ஜான் ஆரோக்கியசாமி, இது திருமாவளவன்கிட்ட பல்ப் வாங்கியாச்சு விஜயும் ஜான் ஆரோக்கியசாமி. அடுத்து அன்புமணிகிட்ட போவாங்க. திருமாவளவன்கிட்டே பல்ப் வாங்கிட்டு வந்த பிறகு அன்புமணிகிட்ட போய் சாதிக்க முடியுமா? இன்னைக்கு பாருங்க, அன்புமணிக்க பேத்தி எங்க அண்ணன் ரஜினிகாந்த் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்காப்புல. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. பாரிஸ்ல இருந்து அஜய் இதை எனக்கு அனுப்பியிருக்கிறான். இது அன்புமணிஸ் டாக்டர் ராம்தாஸ் கிராண்ட் டாக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அழகு மூவி மிஸ்ஸஸ் சங்கமித்ரா டேக்ஸ் ரஜினிஸ் பிளஸிங். அது எழுதி போட்டிருக்கான். சங்கமித்ராவுக்கு நம்மளும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை, ஐயாவுக்கு பேத்திக்கு நம்மளும் தெரிவிச்சிருக்கிறோம். அண்ணன் ரஜினிகாந்த் கிட்ட வந்து ஆசி வாங்கினதுக்கு நம்மளும் மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்கோம். என்ன சங்கியா உடனே சங்கின்னுக்கிட்டு, அதுவும் ஜான் ஆரோக்கியசாமி தான் ஆட்களை தூண்டி விட்டு சீமான சங்கின்னு பேச வைக்கிறது. அந்த வேலையை அது பண்றாப்புல. ஸோ முத முயற்சி சீமான்ட்ட விஜய் ஜான் ஆரோக்கியசாமிக்கு அடி தோல்வி. 2வது முயற்சி திருமாவளவன்ட்ட தோல்வி. பலன் நிரூபிக்காத விஜயை யாரும் சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அண்ணன் ரஜினிகாந்தா எத்தனை பேர் ஏத்துக்கிட தயாரா இருந்தாங்க. அப்ப அண்ணன் ரஜினிகாந்த் விஜயும் ஒன்னா, மோடி ஒருத்தரை தேடி வந்து பாக்குறதுக்கும் மோடி ஒருத்தரை தேடி போய் பாக்குறதும் ஒன்னா. இதெல்லாம் அறியாம பேராசை இது என்னவோ இருந்துட்டு போ, தேவையில்லாம என்னையா உன்னோட செய்தி தொடர்பாளர்கிட்ட ரவீந்திரன் துரைசாமியை எதிர்த்து பேசுங்கன்னு தூண்டி விட்டு எடுத்துடுற. அது உனக்கு தேவையா? விஜய்க்கு காசு கொடுத்தாரா? விஜய்க்குள்ள வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. இந்த சில்லறத்தன வேலையெல்லாம் என்னத்துக்கு? இதனாலதான் நம்ம எல்லாமே இப்ப எக்ஸ்போஸ் பண்ணி அம்பலப்படுத்தி அடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாக்கி விட்டுட்டு இருக்கீங்க. இதுல எனக்கு கிடைச்ச தகவல், விஜய் செய்தி தொடர்பாளர்களுக்கு சொன்ன காசை கொடுக்கலையா, அது வேற ஆட்டையை போடுறாங்கன்னு அவங்க வேற ஒவ்வொருத்தருக்கும் அந்த வேற வேதனை போயிட்டு இருக்குது. எனிவே 2 இடத்துல விஜய் ஜான் ஆரோக்கியசாமி அர்ஜுன் ரெட்டி, அது வேற உள்ள பிரச்சனை வரும். ரெட்டிக்கு நாயுடுக்கு தகராறு வரும். ரெட்டி உள்ள போனா ரெட்டி தான் எல்லாமே, நம்ம பணம் இருக்கு ரெட்டி கிட்ட, அதனால நம்ம தான் விஜயை கண்ட்ரோல் பண்ணுன்னு ரெட்டி நினைப்பாரு. அதுல நாயுடு ஜான் ஆரோக்கியசாமி கிறிஸ்டின் நாயுடு என்ன நினைக்க போறாரோ நமக்கு அதுல தெரியல. அது வேற வரும். அடுத்த இவங்க போக்கு வந்து அன்புமணி கிட்ட தான் அடுத்தால போவாங்க. போன் பண்ணி வாழ்த்திட்டு திருப்பி வாழ்த்திட்டா உடனே கூட்டணிக்கு வந்துருவாங்களா? ஒன்னா நின்று சாப்பிடக்கூடியவங்க ஒன்னா ஒரு பாலங்களத்துல விடுவாங்களா? விஜய சிஎம் கேண்டிடேட்டா சொல்றது பாலங்களத்துல தான் விடுறதுன்னு அன்புமணி ராமதாஸுக்கு தெரியாதா? இன்னும் ஜான் ஆரோக்கியசாமிக்கு சொல்றேன், அம்பேத்கர் சொல்லுவாரு ஐடென்டிஃபை த எனிமின்னு. எடப்பாடி பழனிசாமி புல் டவுன் பண்றதுதான் எங்களுக்கு 2026 நோக்கம். அதுவும் ஓப்பனா சொல்லிட்டு தான் செய்யறோம். அதுல மோடிக்கு 29 லாபம் இருக்குங்கிறத நாம சொல்றோம். உங்ககிட்டயும் 24 இவர் விஜய் நின்று இருப்பாருன்னா ஒரு தர்மபுரி சீட்டாவது கொஞ்சம் பரையர் ஓட்ட அன்னைக்குள்ள லெவல்ல பிரிச்சு சௌமியான் மோடி செய்திருப்பாங்க. ஒரு சீட்டாவது அட்லீஸ்ட் மோடி கிடைச்சிருக்கும். 24 நிற்க சொன்னோம், மறைச்செல்லாம் நாம சொல்லல. இப்போ பரையர் மத்தியில அந்த உள் ஒதுக்கீட்டுல சீமான் உறுதியானவன், நம்பகத்தன்மை உள்ளவர். விஜய் ஒரு சினிமா கவர்ச்சியில் நம்மளை ஏமாற்ற முடியாதுன்னு பரையர் சமூகம் இன்னைக்கு நினைக்கிறாங்க. இத்தகைய ஒரு சூழ்நிலையில அடுத்து நீங்க அன்புமணியை ஏமாத்தலாம்னு நினைப்பீங்க. அன்புமணி கிட்டையும் இந்த மாதிரி ஏதாவது விழாக்கள் அது இதுன்னு போய் இது திருமாவளவனை ஏமாத்திரலாங்கிற மாதிரி அன்புமணியை ஏமாத்த போனா அங்கேயும் நீங்க ஏமாற்றத்தை தான் அடைவீங்க. பலன் நிரூபிக்காத ரஜினிங்கிறது வேற,
பலன் நிரூபிக்காத விஜய்ங்கிறது வேற. பலன் நிரூபிக்காத ரஜினியை 5% வாக்கெடுத்த தினகரன் ஏத்துக்கிட தயாரா இருந்தாரு. பலன் நிரூபிக்காத ரஜினியை திருநாகரசன்னம் கூட நின்று திருமாவளவன் சகோதரரை பார்த்தாரு. அவர் மனச்சாட்சிக்கே தெரியும் அது. பலன் நிரூபிக்காத ரஜினியை 3.7% பலன் நிரூபிச்ச கமலஹாசன் ஏத்துக்கிட தயாரா இருந்தாரு. பலன் நிரூபிக்காத ரஜினியை காட்டி மு.க. ஸ்டாலின்கிட்ட 10 சீட்டு வாங்கினாரு திருநாகரசன் அண்ணன். இது பலன் நிரூபிக்காத ரஜினி, அரசியலுக்கு வராத ரஜினிக்கு மெரிட். நீங்க மத ரீதியா பார்க்கக்கூடியவங்க. ஜோசப் விஜய்க்கும் அந்த மெரிட் இருக்குன்னு ஜான் ஆரோக்கியசாமி, அதுவரை கிறிஸ்டின் நாயுடு அவரு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. ஜான் ஆரோக்கியசாமி, இனிமேலாவது உங்க டகால்ட்டியையும் எனக்கு எதிராக பேசுன்னு உங்க செய்தி தொடர்பாளர்கிட்ட தூண்டி விடுறதையும் நிறுத்திக்கிட்டு உங்க செய்தி தொடர்பாளருக்குள்ள உரிய பணத்தை கொடுத்து செட்டில் பண்ண பாருங்க. ஜான் ஆரோக்கியசாமி, அன்போட கேட்டுக்கிறேன். விஜயும் சில உண்மையை புரிஞ்சுடுங்க. நான் விஜயை பற்றி பேசுறதெல்லாம் கரெக்டா வந்திருக்குன்னு விஜய் புரியணும். நான் விஜயை பற்றி பேசுறதெல்லாம் கரெக்டா வந்திருக்குன்னு விஜய் புரியணும். மீண்டும் விஜய்கிட்ட வேண்டுகோளா வைக்கிறது, 234 தெளிவா விஜயகாந்த் மாதிரி ஜாதி கட்சிகளோட கூட்டணி இல்லை, 234 நிப்பன்னு துணிச்சலா நின்னுங்க. ஒரு வாக்கு வங்கியை நிறுவிங்க. சீமான் எவ்வளவு துணிச்சலா நின்று 8.2 நிரூபிக்க இல்லையா? சீமான் விக்கிரவாண்டியில போலரைசேஷனை பயந்து ஓடவா செய்தாரு. டாக்டர் ஐயா 10.5 கேட்கிறாரு. இந்த போலரைசேஷன்ல நம்ம நிற்க முடியாதுன்னு எடப்பாடி நழுவிட்டாரு. நீங்களும் துணிச்சல் இல்லாம என்ன சொல்லணும்னு தெரியாம நழுவிட்டீங்க. சீமான் அங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 18 இருந்தா 14 கொடு, குறைவா இருந்தா குறைச்சு கொடு, 10 இருந்தா 10 கொடு, அள்ளி கொடு, அள்ளி கொடுக்காத அளந்து கொடு, எண்ணி கொடுன்னு போல்டா அந்த இடத்துக்குள்ள சீமான் நின்னதை தான் இன்னைக்கு வட தமிழகத்தில் உள்ள பிற ஜாதிகள் பாக்குறான். சரிப்பா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 1 இயர் பிரேயர் நடக்குது, துணிச்சலா நின்னா. எடப்பாடியே நிக்கல. இதுதான் எடப்பாடியோட இது. நம்ம நலனை எடப்பாடி காப்பாற்ற மாட்டாரு. விஜய் வர்றதுக்கு முன்னாடியே ஜான் ஆரோக்கியசாமி போன்றவரோட கோழைத்தனத்தால பின்னங்கால் பட அந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நிற்க முடியாதுன்னு ஓடிட்டீங்க. சப்போஸ் டாக்டர் ஐயா இன்னும் முடிவு எடுக்கல, ஒருவேளையில அதிமுக பாமக முடிவெடுத்தா பாமக மதிப்பாரா, பலன் நிரூபிக்காத விஜய மதிப்பாரா? பாமக கீழே தானே விஜய எடப்பாடி பழனிசாமி வைப்பாரு. அதிமுக பாமக சேர்ந்தாலே திரும்ப விடுதலை சிறுத்தைனா போலரைசேஷன் தான் நடக்கும். சீமான் மட்டும்தான் துணிச்சலா அந்த போலரைசேஷனை ஏற்று நின்று ஒரு 10% வாக்காது குறைஞ்சபட்சம் வட தமிழகத்தில் வரப்படி 6% விக்கிரவாண்டியில் எடுத்திருக்கிறாரு. மற்ற தொகுதிகள்லாம் சேர்த்து எடுத்து ஒரு 10க்கு மேல எடுக்க முடியுமான்னு அவர் மட்டும்தானே அந்த போலரைசேஷனுக்குள்ள துணிச்சு நிற்க முடியும். அந்த துணிச்சல் தானே போலரைசேஷனை மீறி 10 15 ஒரு ஓட்டு வலிமை அவர் தானே காட்ட முடியும். எவ்வளவு ஒண்ணு அந்த போலரைசேஷனை பயந்து களத்தை விட்டு போடுன விஜய்க்கு அங்க என்ன கிடைக்க போகுது? அப்போ களத்தை விட்டு போலீஸ் ஸ்டேஷன் பயந்து விஜய் ஓடுனது மைனஸா? பலன் நிரூபிக்காம சீமான் ஆதரிப்பார் நினைச்சது மைனஸா? பலன் நிரூபிக்காம விஜய திரும்ப ஆதரிப்பார்னு மைனஸா? இன்னும் எத்தனை மைனஸை பண்ண போறீங்களோ அவ்வளவு மைனஸையும் நான் வெளிப்படுத்த தான் செய்வேன். பாவம் விஜய் மாட்டிக்கிட்டாரு உங்ககிட்ட. இன்னும் விஜய்க்கு நான் கடைசியா சொல்றேன், தனிச்சு போட்டிடுங்க. அது ஒண்ணுதான் உங்களுக்கு வழி. சகாதேவ மாதிரி சொல்றேன். அதை தாண்டி நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு சிக்கலும் சிரமமும் அவமானமும் இதுதான் நடக்கும். உங்க பிராண்டிங் மாஸ்டர் பத்திரிகையில் உங்களை வச்சு பெருசா போடுறதும், அந்த நீங்க இன்னும் ஒப்பீனியன் போல் அது இதெல்லாம் ஃப்ராடு ஒப்பீனியன் போடுறதும் படிச்சு சந்தோஷப்படலாம். நிஜத்துல ஒன்றும் வராது. அவமானமும் சினிமா மார்க்கெட் பாதிப்பும் தான் வரும். தைரியமா 214 கேண்டிடேட்டை தயார் பண்ணுங்க. கேண்டிடேட்டை போட்டு போயிட்டே இருங்க. ஜான் ஆரோக்கியசாமி எங்கிட்ட இருந்து காப்பி அடிச்சு சில ஸ்ட்ராட்டஜிகளை வச்சிருக்கிறாரு. அந்த காப்பியையும் அவரு பயன்படுத்துவாரு. ஆனா ரஜினியை எல்லாரும் ஏத்துக்குவாங்க, பல நிரூபிக்காமல்ங்கிற எங்க ஸ்ட்ராட்டஜிய விஜய்க்கு காப்பி பண்ணாரு பாருங்க. ஐயோ பரிதாபம் பரிதாபம் பரிதாபம். மீண்டும் உங்கள் பரிதாபங்கள் தொடரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. அதை விட்டு கரெக்டா மக்களை நம்பி மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. நான் இந்த கொள்கையற்ற நோட்டுக்கு சீட்டுக்கு வலை போகக்கூடிய கூட்டணி அரசியலுக்குள்ள இல்லை. என்ன நம்பி எவனும் கூட்டணிக்கு வரமாட்டாங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு 214 போடக்கூடிய வேலையை முதல்ல பாருங்க. அதுதான் நல்லது விஜய்க்கு. நிச்சயமா சார். அரசியல் களம் குறித்து பல்வேறு தகவல்கள் பகிர்ந்து கொண்டீங்க. நேர்காணலுக்கு மிக்க நன்றி.